அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் கூழ் வத்தல் எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம். நான் வீடியோக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக நிறைய டிப்ஸோடு சொல்லியிருக்கேன். வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கூழ் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த கூழ் வத்தல் பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை நல்லா களைஞ்சி உலர்த்தணும். நான் இன்றைக்கி 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா களைஞ்சி இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா மொட்டை மாடி வெயிலில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கணும். அட் த சேம் டைம் 1 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் ஜவ்வரிசி, அதுதான் ரேஷியோ. 200 கிராம் ஜவ்வரிசியை அதையும் ஒரு கப்பில் தனியாக வச்சு காய வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை அலச தேவையில்லை, வெறும் அரிசியை மட்டும் நம்ம களைஞ்சி இந்த மாதிரி உலர்த்தினாலே போதும். இப்போ நான் இன்றைக்கி ஃபுல் டே இந்த ரெண்டையுமே நல்லா காய வச்சு பாருங்கள். நல்லா ஒரு பாத்திரத்தில் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் ரெண்டையுமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்செடுக்க போகிறோம். இதுதான் ரேஷியோ. நான் சொன்ன மாதிரி 1 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் ஜவ்வரிசி. நான் இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம காய வச்சது எல்லாத்தையுமே நல்லா மிஷினில் கொடுத்து இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்ல நைஸாக இந்த மாதிரி சாஃப்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கூழ் வத்தலுக்கு கிளறும் போது எல்லாமே நல்லா பைண்டாகி வரும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கூழ் வத்தல் கிளறதுக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி நல்ல ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இல்லைனா நீங்கள் அடிகனமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கூழ் வத்தல் கிளறும் போதுனா நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் தான் நம்ம எடுக்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி 2 டம்ளர் நம்ம அரைச்ச மாவுலேருந்து 2 டம்ளர் மட்டும் எடுத்து இன்றைக்கி கூழ் வத்தலுக்கு கிளறி காட்ட போகிறேன். 2க்கு 5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி, இதுதான் ரேஷியோ. நம்ம இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி மாவு எடுக்கிறனால அதுக்கு 5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கணும். இந்த டைமில் ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பச்சை மிளகாய் விழுத எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக நம்ம பெருங்காயமும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா இருக்கட்டும். எல்லாமே சேர்ந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச இந்த 2 டம்ளர் அந்த அரைச்ச மாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஆட் பண்ணிகிட்டே சைட் பை சைடாக நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கெட்டி தட்டிடும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 டம்ளர் மாவையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் எவ்வளோக்குனாலும் நீங்கள் மாவு போட்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 டம்ளரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கெட்டி தட்டாமல் இதை மெதுவாக அப்படியே நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கிளற ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அந்த சூட்டிலே அந்த அரிசி மாவு நல்லா வெந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டி தட்டி இல்லாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கலந்தாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் இப்போ கிளறி கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ இதில் நம்ம லெமன் ஜூஸ் விட்டுறலாம். நல்ல மீடியம் சைஸில் ஒரு லெமனை பிழிஞ்சு அதோட ஜூஸை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சுட சேர்க்காதீங்க. கிளறிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி லெமன் ஜூஸை சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் நல்லா எல்லாத்தோட சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கூழ் வத்தலுக்கு மாவு நல்லா கிளறியாச்சு. பாருங்கள், வடாம் பிழியறதுக்காக நான் மாடிக்கு வந்திருக்கேன். அடியில் நல்லா ஒரு வேஷ்டியை விரிச்சிட்டு மேலே வடாம் ஷீட்டு போட்டிருக்கோம். இப்போ சுற்றி கல்லும் வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம நடுவில் பிழிய வேண்டிதான். கிளறின மாவை பாருங்கள், அதையும் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை பிழியிற அச்சு நான் இந்த மாதிரி ரிப்பன் அச்சு எடுத்திருக்கேன். ரிப்பன் அச்சில் தான் இப்போ நம்ம போட்டு பிழிய போகிறோம். இப்போ இதில் மாவை உள்ளே போட்டு நம்ம பிழிஞ்சிடலாம். அச்சில் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், அப்படியே நீளமாக அப்படியே பிழிய வேண்டிதான். காஞ்சால் நல்லா காஞ்சு நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி மாவு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நீளமாக ஃபுல்லாக பிழிஞ்சிடலாம். நான் உங்களுக்கு ஒரு செட்டு மட்டும் பிழிஞ்சு காட்டியிருக்கேன். இருக்கிற எல்லா மாவுக்கும் ஃபுல்லுத்தையும் பிழிஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம கிளறின மாவு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வடை பிழிஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நீளமாக ஃபுல்லத்தையும் நம்ம பிழிஞ்சு ரெடியாக வச்சுட்டோம்.
இப்போ இது வந்து நம்ம காலையில் போட்டிருக்கோம். சாயங்காலம் வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்குன்னு. நல்லா வெயிலே காயட்டும், ஈவினிங் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காலையில் எல்லாத்தையும் காய போட்டுட்டு போனோம். இப்போ சாயங்காலம் இருக்குது. பாருங்கள், எல்லாமே நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்கள். ஆல்ரெடி இதில் நான் வரும்போதே பாருங்கள் எப்படி ஒட்டாமல், அந்த வடா ஷீட்டில் ஒட்டாமல் எல்லாமே இந்த மாதிரி நல்லா எடுக்க வருது பாருங்கள். எல்லாமே சூப்பராக வருது பாருங்கள். நீங்கள் அப்படியே உருவுனீங்கனாலே, இப்படி எடுத்தீங்கனாலே பாருங்கள் சூப்பராக வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள். இது வந்து இன்னுமே நல்லா காயணும். இது வந்து ஒரு நாள் தான் காஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி இருக்குது பாருங்கள். சில இதெல்லாம் இன்னும் சரியே காயலை. இன்னும் வந்து ஒரு 2 நாள் இதை வந்து நம்ம நல்லா சன்ட்ரை பண்ணி எடுக்கணும். 2 நாளைக்கு அப்புறம் தான் இது வந்து நல்லா எவ்வளோ காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். அதனால் ஒரு 2 டேஸ் நல்லா சன்ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ 2 நாள் நல்ல வெயிலில் இந்த வத்தலை வந்து நம்ம நல்லா சன்ட்ரை பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் பாருங்கள். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு. நல்லா காஞ்சு இந்த மாதிரி நல்லா சத்தம் கேட்கணும். அது வரைக்கும் இதை வந்து நீங்கள் நல்லா சன்ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து நான் பொரிச்சு காட்டுறேன். எப்படி பொரியுதுன்னு நம்ம பார்க்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுது பாருங்கள். இப்போ நம்ம காஞ்ச கூழ் வத்தலை போட்டு பொரிச்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. அடுப்பை வந்து நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக எல்லாமே ரெடியாக இருக்குது. எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதே மாதிரி ரேஷியோவில் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி வெயிலில் போய் நல்லா ஃபஸ்ட்டு அதை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நாள் நல்லா சத்தம் கேட்குற அளவுக்கு நீங்கள் சன்ட்ரை பண்ணி எடுத்து இந்த மாதிரி பொரிச்சிங்க அப்படின்னா சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வத்தல் வேணுமோ நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பொரிச்ச ஒரு வடாத்தை எடுத்து உடச்சி கட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா உடைய வருது பார்த்தீங்களா. சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி கூழ் வத்தல் ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு எல்லாமே. கண்டிப்பாக எல்லோரும் இந்த கூழ் வத்தலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.